Hello, welcome to my channel Let's Smart Tutor Academy. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ப்ராவை பார்ப்போமா. அந்த ப்ராவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க. முதல்ல நான் அதை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராவர்ப், இஃப் யூ sell your father's land to buy a trumpet, where will you stand to blow it? ஓகே, இந்த சூழ்நிலையை ஒரு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பார்ப்போமா. யாரோ ஒருவர் அவங்களோட அப்பாவுக்கு சொந்தமான விலை மதிப்பான ஒரு நிலத்தை விற்கிறாரு. வித்த அந்த பணத்தை வச்சு ஒரு ட்ரம்பெட், வேணாம் நம்ம ஒரு ஃப்ளூட்னு வச்சுக்குவோம். ஓகே, ட்ரம்பெட் வேற ஃப்ளூட் வேற தான், பட் நம்ம இங்கே ஃப்ளூட்னு வச்சுக்குவோம். ஒரு ஃப்ளூட் ஒன்று வாங்குறாரு அந்த பணத்தை வச்சு. ஆனால் அந்த ஃப்ளூட் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, ஆமா நம்ம அப்பாவோட நிலத்தை வச்சு தானே இந்த ஃப்ரூட் வாங்கணும், இப்போ நம்ம அதை எங்க நின்று வாசிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு நகைச்சுவையான ஒரு சூழ்நிலை தான். இதை ஒரு பழமொழியா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த பழமொழி வேடிக்கையா தான் இருக்கும், ஆனா வாழ்க்கை பொறுப்பு, அதே மாதிரி புத்திசாலித்தனமான முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி சக்தி வாய்ந்த செய்திகளை தான் இந்த பழமொழி சொல்லுது. சரி, பழமொழியோட பொருளை பார்ப்போமா. தற்காலிக மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்காக மதிப்பு வாய்ந்த ஒரு விஷயத்த இல்ல அத்தியாவசியமான ஒரு விஷயத்த தியாகம் செய்யறது கரெக்டா? இல்ல, அது கண்டிப்பா தப்பு. இந்த பழமொழி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, தந்தையோட நிலங்கிறது ரொம்ப உறுதியானது, நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானது, அதே மாதிரி பாதுகாப்பு மற்றும் நீண்ட கால மதிப்பை குறிக்குது. ஆனா இந்த ஃப்ளூட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இன்பம், பெருமை, கர்வம், அந்த மாதிரி தற்காலிக ஆசையை குறிக்குது. இந்த ஃப்ளூட் வாங்க யாராவது நிலத்தை விற்பாங்களா? அதே மாதிரி அந்த சப்போர்ட்டிவான அந்த நிலத்தை விற்றா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடைசியில் ஒன்றுமே கிடைக்காது. எளிமையான சொற்களில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறுகிய கால விருப்பத்துக்காக நம்ம முக்கியமான ஒன்றை விட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இதை வாழ்க்கை பாடங்களில் பார்க்கும்போது ஒரு பொதுவான வாழ்க்கை கண்ணோட்டத்தில் இந்த பழமொழி நம்மளோட அடித்தளங்களை பாதுகாக்க நினைவூட்டுது. வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் அவர்களை ஆதரிக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அவங்க குடும்பத்துல, இல்ல கல்வி, அவங்களோட திறன்கள், இல்ல அவங்களுடைய வளங்கள், இந்த மாதிரி சில முக்கியமான ஆதரவுகளை நம்ம கவனக்குறைவால இழந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம சிரமங்களை எதிர்கொள்ள கண்டிப்பா நேரிடும். நமது எதிர்காலத்தை பாதுகாக்கிற முடிவுகளை எடுக்க இந்த பழமொழி ஒரு சிறந்த பழமொழியா இருக்கு. சரி, இதையே நம்ம நிதி அறிவு கண்ணோட்டத்துல பார்ப்போமே. பணத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும். இந்த பழமொழி நமக்கு சொல்ல வர்றது அதுதான். நிலங்கிறது ஒரு பொதுவான ஒரு மதிப்பு மிக்க நீண்ட கால சொத்து. ஆனா நீடித்த இந்த மதிப்பை உருவாக்க ஒன்றுக்கும் அது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக அதை விற்பனை செய்யறதுங்கிறது புத்திசாலித்தனமான விஷயம் இல்லையா? அது தப்பான விஷயம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. முதலீடு செய்வதற்கு பதிலாக ஆடம்பர பொருட்களை சேமிச்சு இல்ல அதுக்காக செலவழிக்கிறதுங்கிறது தவறான செயல்கள். இந்த பழமொழி சமூக அமைப்புகள் மற்றும் அரசாங்கங்களுக்கு கூட பொருந்தும். சில நேரங்கள்ல மதிப்புமிக்க வளங்கள் நீண்ட கால வளர்ச்சிக்கு பதிலாக குறுகிய கால கௌரவத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. அது நிகழும் போது மக்களுடைய நல்வாழ்வை ஆதரிக்கும் முக்கியமான அடித்தளங்களை சமூகம் இழக்க நேரிடும் இல்லையா? அதனாலதான் இந்த பழமொழியை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த துறையில இருந்தாலுமே இதை சரியான முறையில பயன்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நமக்கு அடித்தளமா இருக்கிற, நமக்கு ஆதரவா இருக்கிற, நமக்கு சப்போர்ட் பண்ற எல்லா விஷயத்தையும் நழுவ விட்டுறாதீங்க. தயவு செய்து எதையும் யோசிச்சு செய்யுங்க.